இந்த குடும்ப முறை என்பது குறிப்பாக பாண்டிய நாட்டில் அடிப்படை குமுக அரசியல் கட்டுமானமாக இருந்திருக்கிறது. குறிப்பாக நாட்டுப்புற பொருளியல் எடுத்துக்கொண்டால், நாட்டுப்புற வாழ்வை எடுத்துக்கொண்டால், அந்த ஊரை பல குடும்பங்களாக பிரிந்து குடும்பக்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல்கள் முறைப்படி குடவொலி முறை நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த குடும்ப முறையில் பெருமாக இந்த குடும்ப முறையில் பெரும்பான்மை தலைவராக மல்லர்களாக இருந்திருக்கிறார்கள். ஏனால் அவர்கள் மருதநிலத்து மக்களாக இருந்தனால மல்லர்கள் அந்த குடும்ப முறை அந்த பொறுப்பு அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த குடும்பு என்ற அதிகாரத்துக்கு பதவிக்கு துணை நிற்க வேண்டிய அடுத்த நிலை பதவி நிலைகள் எடுத்துக்கொண்டால் அதை காலாடி என்று சொல்வார்கள். அவன் அந்த குடும்பனுக்கு துணையாக இருந்தவர்கள். அது சில குடும்பங்கள் இருந்திருக்கலாம், அந்த இருந்திருக்கின்றன. அதற்கடுத்து இந்த காலாடிகள் பங்கு போர் காலாட்படை என்ற பெயரில் வந்திருக்கலாம் என்று பொதுவாக கருதப்படுகிறது. அதே படைத்தொழில் செய்யக்கூடிய மக்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அவர் மிலிஷியான்னு சொல்லக்கூடிய மக்கள் படையாக இருந்திருக்கிறார்கள். அது குடும்ப நிபுணம் தலைவனாகவும் அவன் கீழ்ந்த அடுத்த நிலை பதவிகளாக இருந்திருக்கிறது. இது ஒரு ஆட்சியல் அமைப்பாக, அரசியல் கட்டுக்கோப்பாக இருந்திருக்கிறது. தொல்குடி தமிழ் மல்லர்களின் வேந்தனான இந்திரனே பின் நாட்களில் தோன்றிய மூவேந்தர்களான சேர, சோழ, பாண்டிய வேந்தர்களின் மூத்தோன் என்பதை தமிழாய்ந்த தமிழறிஞர்கள் பலரும் நமக்கு சுட்டிக்காட்டுவதோடு, வந்தேரிகளான அநாகரிக ஆரியர்கள் தூய தமிழனான இந்திரனின் உயர்வைக் கண்டு அவனை களவாடிக் கொண்டனர் என்பதை பல்வேறு ஆய்வின் ஊடே நமக்கு உணர்த்துகின்றனர். ஒப்பற்ற தமிழ் வள்ளுவர்களின் அறிவை களவாடியே ஆரியர்கள் தங்களால் செயற்கையாக உருவாக்கப்பட்ட சமஸ்கிருத மொழியில் வேதங்களை படைத்திட்டதாக அறிஞர் குணா தனது வள்ளுவத்தின் வீழ்ச்சி என்ற ஆய்வு நூலில் சுட்டிக்காட்டுகிறார். இப்படிப்பட்ட இந்திரன் வழிவந்த மல்லர்கள் தங்களை இந்திர வம்சம் என்றும், மல்லர்களான தேவர்க்கெல்லாம் வேந்தன் என்பதா தங்களை தேவேந்திரன் என்றும், இந்திரன் உழவுக்குடியை சேர்ந்தவன் என்பதால் தங்களை தேவேந்திரகுல வேளாளர் என்று அழைத்துக் கொள்வதில் பெருமை கொள்கின்றனர் போலும். இப்படிப்பட்ட இந்திரனுக்கு தமிழர்கள் சங்ககாலம் தொடங்கி பிற்கால சோழர்கள் காலம் வரை மிக பெரும் விழா எடுத்து சிறப்பித்துள்ளனர். சோழ மன்னர்கள் தங்கள் முன்னோனான தமிழ்வேந்தன் இந்திரனுக்கு விழா எடுப்பதை ஒரு அரச கடமையாக கொண்டிருந்தனர் என்பதை தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி தன் சிலப்பதிகார நாடக காப்பியத்தில் குறிப்பிடுகிறார். இந்திரன் ஆரியன் அல்லன், அவன் தமிழர் தலைவன் என்று ஆய்ந்துணர்ந்ததாலேயே நாத்திகர் கருணாநிதியால் அவனை தமிழர் தலைவன் என்று எழுத முடிந்தது. நெடுமுடிக்கிள்ளி எனும் சோழ வேந்தன் இந்திர விழாவை காவேரி பூம்பட்டினத்தில் நடத்தாததன் பொருட்டே உலகம் போற்றிய சோழர்களின் புகார் நகரம் கடல்கோளால் அழிக்கப்பட்டதாக நம்பப்படும் செய்தி சங்ககால மக்கள் மத்தியில் இந்திர விழாவிற்கு இருந்த செல்வாக்கை நமக்கு உணர்த்துகின்றது. இப்படி தமிழர் தேசிய விழாவாக பண்டை தமிழ் மல்லர்களால் கொண்டாடப்பட்ட இந்திர விழாவை தமிழர்களிடம் இருந்து ஒழித்தவர்கள் யார்? பார்போற்றிய இந்திர விழா இன்று தமிழகத்தில் எங்காவது கொண்டாடப்படுகிறதா? கிபி 12ஆம் நூற்றாண்டு, இன்றிலிருந்து சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன் ராஜராஜ தேவன் எனும் அருண்மொழிவர்மனால் உருவாக்கப்பட்ட பிற்கால சோழ பேரரசு வாரிசற்று போக அதன் ஊடாக உள்நுழைந்த கீழை சாளுக்கிய வடுகன் குலோத்துங்கன் சோழர் ஆட்சி உரிமையை கைப்பற்றுகின்றான். இவ்வடுக குலோத்துங்கனும் அவன் வழிவந்த ஆரிய பார்ப்பனர்களும் பிற்காலத்தில் தமிழ் சோழ மல்லர்கள் எழுச்சியுற்று தங்களது வடுக ஆரியர் நலன் சார்ந்த ஆட்சிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய முயற்சியை தடுத்தாட்கொள்ளும் நடவடிக்கையாக
சோழ மல்லர்களை ஒடுக்கியும் அவர்களின் அடையாளங்களை அழிக்கவும் முற்பட்டுள்ளனர். இத்தகைய முயற்சியின் முடிவாக சோழ சாம்ராஜ்யத்தையே அழித்தொழித்துள்ளனர். ஆம், இவ்வுலகின் பெரும் பகுதியை தன் குடையின் கீழ் ஆண்ட பிற்கால சோழ மல்லர்களின் செங்கோல் ஆட்சியை வடுக சாளுக்கியர்கள் கைப்பற்றிக் கொண்ட சிறிது காலத்திலேயே அம்மாபெரும் சோழ சாம்ராஜ்யம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போயுள்ளது. தமிழர்கள் வரலாற்றில் இது பெரும் சோகமே. இது மட்டுமா? இந்த வடுக சோழர்கள் காலகட்டத்தில்தான் அதுவரை மல்லர் என்றே குறிப்பிடப்படும் உழவர்களை குறிக்க பள்ளர் என்ற புது சொல் பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டு முதலில் கிடைத்துள்ளது. இச்செய்தி மல்லர்கள் பள்ளர்களாக வீழ்த்தப்பட்டதன் தொடக்கத்தையே நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. சங்க இலக்கியமான பெரும்பானாற்றுப் படை காஞ்சி மாநகரில் மல்லர்கள் குடியிருந்த செய்தியை பதிவு செய்துள்ளது. ஆனால் இன்று காஞ்சிபுரம் நகரிலோ அல்லது தொண்டை மண்டலத்திலோ மல்லர்களே இல்லை. அப்படியானால் பெரும்பானாற்றுப் படை காட்டும் மல்லர்கள் என்ன ஆனார்கள்? பிற்கால வந்தேரிகளின் படையெடுப்பிலோ அல்லது சூழ்ச்சியிலோ தோற்ற மல்லர்கள் தங்கள் பகுதியிலிருந்து துரத்தப்பட்டோ அல்லது அழிக்கப்பட்டோ இருக்க வேண்டும். இவ்வாறு வடுக சோழர் காலத்திலேயே மல்லர்கள் துன்புற்றிருக்க, அதே காலகட்டத்தில் வடக்கே ஆந்திர கன்னட பகுதியில் தோன்றிய விஜயநகர பேரரசு அரச ஆளுமை இல்லாமல் இருந்த தொண்டை மண்டலத்தையும் சோழ மண்டலத்தையும் தாண்டி பாண்டிய நாட்டையும் தோற்கடித்து தமிழர் நிலத்தில் தமிழ் மல்லர் ஆட்சிக்கு முடிவு கட்டியுள்ளது. மல்லர்களை பள்ளர்களாக ஏசுவதற்கென்றே பள்ளேசல் என்ற ஒரு புது இலக்கிய நடையையே வடுக வந்தேரிகள் உருவாக்கியுள்ளனர் என்றால், தமிழ் மல்லர்கள் மீது அவர்களுக்கு இருந்த கோபத்தின் அளவை நாமே தீர்மானித்துக் கொள்ளலாம். இவ்விஜயநகர வடுக நாயக்கர்களே பிற்கால சோழ பேரரசு வரை தமிழர் தேசிய விழாவாக இருந்த இந்திர விழாவை தமிழர் நிலத்திலிருந்து அழித்துவிட்டு தமிழர்களிடையே தீபாவளி போன்ற ஆரிய விழாக்களை புகுத்தியுள்ளனர். என்னதான் தமிழினப் பகைவர்கள் முயற்சி செய்தாலும் தமிழர் திருவிழாவான இந்திர விழாவையோ அல்லது இந்திரன் வழிவந்த மல்லர்களையோ வடுக நாயக்கர்களால் முழுவதும் ஒழிக்க முடியவில்லை என்பதே உண்மை. இன்றைக்கும் மல்லர்கள் வாழும் பெரும் பகுதிகளில் பல்வேறு பெயர்களிலும் பல்வேறு கோணத்திலும் இந்திர விழாவின் எச்சங்கள் அழியாமல் தொடர்கின்றன. அப்படிப்பட்ட விழாக்களில் ஒன்றுதான் கோவை பட்டீஸ்வர மல்லர் கோயிலில் நடைபெறும் நாற்று நடவு திருவிழா எனும் பொன்னேர் பூட்டு விழா. கோவை பேரூர் காஞ்சிமாநதி என்னும் நொய்யல் ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் ஒரு சிற்றூர். இன்றைக்குதான் இது சிற்றூரே தவிர கோவன்புதூர் என்றும் வீரகேரளநல்லூர் என்றும் பழங்காலத்தில் வழங்கப்பட்ட மாநகரம் உருவாவதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இப்பேரூர் உருவாகிவிட்டதை இங்கு கிடைக்கும் முதுமக்கள் தாளிகள் நமக்கு உணர்த்துகின்றன. மருத நில மல்லர்கள் வாழ்ந்த ஊர்கள் அவற்றின் சிறுமை பெருமை கருதி சிற்றூர் என்றும் பேரூர் என்றும் அழைக்கப்படுவதை கலித்தொகை நமக்கு சுட்டிக் காட்டுகிறது. இப்படிப்பட்ட கோவை பேரூரில் சங்க காலத்தில் மட்டுமல்லாமல் இன்றும் பெரும்பான்மையாக மல்லர்களான உழவர்களே வாழ்ந்து வருகின்றனர். இப்பேரூர் ஊடாக ஓடும் நொய்யல் நதியின் வழியே ரோமானியர்களும் கிரேக்கர்களும் அரபுக்கடலை தாண்டி வணிகம் செய்ததை அங்கு பெருமளவு கிடைக்கும் ரோமானிய காசுகள் நமக்கு உணர்த்துகின்றன. இக்காசுகள்
கிமு 1ஆம் நூற்றாண்டைச் சார்ந்தவை. இச்செய்தியின் மூலம் இப்பேரூர் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே உலக பிரசித்தி பெற்ற பெரும் நாகரீகம் அடைந்த மக்கள் வாழ்ந்த நகரமாகவும் வணிகர்கள் நிறைந்த நகரமாகவும் இருந்துள்ளது கண்கூடு. இப்படி உலக சிறப்பு வாய்ந்த பேரூரில் முற்கால சோழனான மாமல்லன் கரிகார் சோழனால் கட்டப்பட்டதாகச் சொல்லப்படும் கோயிலே பட்டீஸ்வர சிவமல்லர் கோயிலாகும். இப்பேரூர் கோயிலைப் பற்றி கிபி 6ஆம் நூற்றாண்டில் அப்பர் பாடியுள்ளார். கிபி 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவரும் தேவாரம் பாடியவருமான சுந்தரர் பேரூர் பட்டீஸ்வர பெருமானை தரிசிக்க வேண்டி வந்தபோது பட்டி சிவனும் பார்வதியும் இன்ன பிற கடவுளர்கள் அனைவரும் வயலில் நாற்று நட்டு கொண்டிருந்த காட்சி கண்டதாக பேரூர் புராணம் கூறுகிறது. இச்செய்திகள் இக்கோயிலின் தொன்மையையும் இக்கோயிலில் மல்லர்களால் கொண்டாடப்பட்டு வரும் நாற்று நடவு திருவிழாவின் தொன்மையையும் நமக்குச் சுட்டிக் காட்டுகின்றன. சங்ககால நூல்களான பதிற்றுப்பத்தும் ஐங்குறுநூறும் மருத நிலத்தார் பேரூர்களில் கொண்டாடிய விழாவாகவே இந்திர விழாவை குறிப்பிடுகின்றன. பேரூர்களில் இந்திர விழா உழவர்களால் கொண்டாடப்பட்டதை வடமொழிப் புலவர்களான வால்மீகி, காளிதாசர் போன்றோரும் தத்தமது நூல்களில் குறித்துள்ளனர். இச்செய்திகளெல்லாம் நமக்கு உணர்த்துவது பழங்காலத்தில் மருதநில உழவர்களான மல்லர்களால் கொண்டாடப்பட்டு வந்த இந்திர விழாவே தற்போது கோவை பேரூரில் பள்ளர்களால் கொண்டாடப்படும் நாற்று நடவு திருவிழா எனும் பொன்னேற்பூட்டு விழாவாக இருக்க வேண்டும் என்பதே ஆகும். இவ்விழாவே பழங்கால மல்லர்களே இன்றைய பள்ளர்கள் என்பதற்கு தகுந்த சான்றளிக்கும் ஒரு வரலாற்று ஆவணமாக இன்று திகழ்கிறது. இதற்கு மேலும் சான்றாக இப்பேரூர் தலபுராணத்தை சுமார் 160 ஆண்டுகளுக்கு முன் எழுதிய கச்சியப்ப முனிவர் சிவனும் பார்வதியும் உழவர்களாக வயலில் இறங்கி வேலை செய்யும் காட்சியை விளக்கும் ஒரு பாடலில் வந்தனர் பயில வன்கணநாத ஏபல் செய் மல்லராய் விரவி முந்துரும் பட்டி பள்ளனை அடுத்து மொழிவழி வினை தொடங்கினரால் என்று சிவனின் அடியார்களான சிவகணநாதர்கள் எல்லாம் ஏவல் செய்கின்ற மல்லர்களாய் முன்னே செல்லும் பட்டி பள்ளனாகிய சிவபெருமானை தொடர்ந்து விரைந்து வந்து தொழில் செய்யத் தொடங்கினர் என்று குறிப்பிடுகிறார். இப்பாடலில் கச்சியப்ப முனிவர் மல்லர் பள்ளர் என்ற இரு சொற்களையும் உழவர்களை குறிக்க பயன்படுத்துகிறார். அதாவது மல்லரும் பள்ளரும் ஒருவரே என்று சுட்டிக் காட்டுகிறார். கச்சியப்ப முனிவரின் காலம் விஜயநகர அரசின் காலம். மல்லர்கள் ஒடுக்கப்பட்டு பள்ளர்களாக பெயர் மாற்றம் செய்யப்பட்ட காலம். அப்படி மல்லர்கள் கடுமையாக ஒடுக்கப்பட்டு அடிமையாக்கப்பட்ட காலத்தில் தோன்றிய கச்சியப்ப முனிவர் மல்லர்கள்தான் பள்ளர்கள் என்று எழுதியது எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் மல்லர்கள் வரலாற்றை யாராலும் முற்றிலும் வீழ்த்தவோ அல்லது அழிக்கவோ முடியாது என்பதை காலம் இவ்வுலகிற்கு காட்டும் செய்தியாகவே நாம் பார்க்க வேண்டும். இப்படி ஏடறிந்த வரலாற்றின்படி சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் பேரூர் இந்திர விழாவின் எச்சங்களே இப்பொன்னேர் பூட்டு விழா எனும் மல்லர்களின் நாற்று நடவு திருவிழா. இன்றைக்கும் மல்லர்கள் பெரும்பான்மையாக வாழும் தமிழகத்தின் எந்த ஊர் நகரங்களை எடுத்துக் கொண்டாலும் அங்கெல்லாம் இன்றும் தங்கள் குல முன்னோனான வேந்தன் இந்திரனுக்கு விழா எடுத்து சிறப்பிப்பதை இந்திரனின் வம்சாவளியினரான மல்லர் எனும் தேவேந்திரகுல வேளாளர்கள் தங்களது அரச கடமையாக செய்து வருகின்றனர் என்பதற்கு இப்பேரூர் விழாவே சான்று.